ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओम या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारकैः सा मे वसतु जिह्वाह्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம். நம்ம இப்போ என்ன விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு தத்பத துவம்பத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வரோம். அப்போ இந்த தத்பதம் துவம்பதம் அப்படிங்கிறதுக்கு வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது பல நேரங்களில் இந்த தத்பதத்திற்கும் துவம்பதத்திற்கும் நமக்கு வாச்சியார்த்தம் மட்டுமே தென்படுகிறது. லட்சியார்த்தம் அந்த அளவுக்கு நமக்கு என்ன வரலை அப்படின்னா, அது ஸ்புரணமாகவில்லை, மனதிற்கு வரவில்லை, அறிவுக்கு எட்டுவதில்லை. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்த தத்பதம் துவம்பதம் இரண்டிற்கும் சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. அந்த சரியான பொருளை நாம் பார்ப்பதற்கு நாம் எதை நாட வேண்டும் என்றால், வடநூல் வல்லுநர்கள் சொன்ன விஷயங்களை நாட வேண்டும். பொதுவாக இந்த ஆன்மீக விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள், ராமாயணம், மகாபாரதம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் அனைத்தும் எந்த மொழியில் இருக்கின்றது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா சம்ஸ்கிருத மொழியில் தான் இருக்குது. இந்த சம்ஸ்கிருத மொழியிலிருந்து தான் தமிழ் மொழிக்கோ மற்ற மொழிகளுக்கோ என்ன பண்ணியிருக்கோம், மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு ராமாயணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராமாயணம் வால்மீகி ராமாயணம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. ஆனால் கம்பர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராமாயணத்தில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் என்ன பண்ணுறாரு, தமிழில் கொடுத்துருக்காரு நமக்கு, கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி பேர். அப்போ எந்த அளவுக்கு மூல நூலை பற்றி அவருக்கு தெரிந்திருந்தால் இந்த தமிழில் ராமாயணம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு தரப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தோமானால், அல்லது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோமானால், மொழிகளில் நமக்கு என்ன கிடையாது, வேற்றுமையை நாம் பார்த்ததில்லை என்று தான் தோன்றுகிறது. சமஸ்கிருதமோ அல்லது தமிழோ அல்லது மற்ற எந்த மொழியாக இருந்தாலும் மூல நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிக உயர்ந்த ஆன்மீக தத்துவங்களை சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் ஆரம்ப காலத்தில் எதில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த நூலை படித்தவர்கள், அதில் பாண்டித்யம் பெற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய புலமையை வைத்துக்கொண்டு தமிழில் அதை என்ன பண்ணுறாங்க, அதை அவர்களுடைய அந்த மொழி நடையில் தந்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா, கைவல்ய நவநீதமே எந்த நூலின் அடிப்படையில் இருக்கின்றது அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லியிருக்கேன். ஸ்ருங்கேரி சம்பிரதாயத்தில் இருந்த வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கின்றார். அந்த கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் தாண்டவராய சுவாமிகள்
கைவல்ய நவநீதத்தை தொகுத்திருக்கின்றார் அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம். அப்போ மூல நூல் என்று எப்பொழுதுமே ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அதை தழுவி தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்ற விஷயங்களெல்லாம் வந்து தமிழ்லேயோ மற்ற மொழிகள்லையோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 உபனிஷத், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், ராமாயணம், மகாபாரதம், எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் சமஸ்கிருத மொழியில் தான் இருக்குது. அந்த மொழிக்கு என்று ஒரு சாமர்த்தியம் இருக்கின்றது, ஒரு ஒரு அழகான தன்மை இருக்கின்றது. எந்த விஷயத்தையும் அந்த மொழியின் மூலம் என்ன பண்ணலாம், சுருக்கமாகவும் சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த உரைநடை, அழகு நடை, நாடகம், இது என்னென்னலாம் வந்து இலக்கிய விஷயங்கள், இலக்கண விஷயங்கள், சம்ஸ்கிருத இலக்கணம் போல மற்ற மொழிகளில் இலக்கணம் இருக்கின்றதா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அந்த அளவுக்கு விரிவாக என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கின்றது சம்ஸ்கிருத பாஷையில். சமஸ்கிருத பாஷையை சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா தேவ பாஷை என்று சொல்லப்படுகிறது. அப்படி அது உயர்ந்த மொழியாக இருந்தாலும் மற்ற மொழிகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா இது தாழ்ந்தது என்று சொல்லுவதற்கு இல்லை. அதனுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அதனுடைய பாங்கில் அது உயர்ந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. எது? மொழிகள். ஆனால் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில மொழியை நாட வேண்டும். அந்த மொழியில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ தெலுங்கு மொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுந்தர தெலுங்கினில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா தொன்று தொட்டு ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழி என்றும் சொல்லுகின்றோம். தமிழ் மொழியை தேன்மொழி என்று சொல்லுகின்றோம். திருக்குறள்லாம் வந்து தமிழில் தான் இருக்குது. தமிழ்லேயும் பலவிதமான கிரந்தங்கள்லாம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, நாடகம் இருக்குது, இயலிசை நாடகம் அனைத்தும் தமிழ்லேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது ஆசிரியர் சொல்லுகின்ற இந்த பாடலில், நம்ம 70வது பாடலில் சில விஷயங்களில் வந்து சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா வடநூல் வல்லுநர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுகின்றார். அந்த வடநூல் வல்லுநர்கள் சொல்லுகின்ற விஷயங்களில் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா தத்பதம் தொம்பதங்களுக்கு நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நன்கு புலப்படும். தத்பதம் தொம்பதங்களுக்கு நம்ம லட்சியார்த்தமாக பொருளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகின்றார். 71வது பாடல்லையும் வரப்போகுது. 71வது பாடலில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, அப்போ எப்படி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் வராமல் ஐக்கியம் கற்பிப்பது அப்படின்னா தத்பதம் தொம்பதங்களுக்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அடிப்படையில் அப்சல்யூட் ரியாலிட்டி என்னன்றதை பாரு. மேலோட்டமாக இருக்கிறதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடு. அதுக்கு யார் சொன்னபடி நம்ம கேட்கணும் அப்படின்னா வடநூல் வல்லுநர்கள் அது சொல்கிறபடி கேளு அப்படிங்கிறார். வடநூல் வல்லுநர்கள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்ப்போம். அதுதான் இந்த 71வது பாடல். வடநூல் வல்லவர்கள் சொல்லும், வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள் சேராமல், வாசகப் பொருள் சேராமல் இடராகின் பொருளாம் வண்ணம், இடராகில் பொருளாம் வண்ணம் இலக்கண உரையால் கொள்வார், இலக்கண உரையால் கொள்வார். திடமான அதுவும் மூன்றா, திடமான அதுவும் மூன்றா, செப்புவார் விட்டதென்றும், செப்புவார் விட்டதென்றும், விடல் இலாதென்றும், விடல் இலாது என்றும், விட்டு விடாததென்றும் பேராமே, விட்டு விடாதது என்றும் பேராமே. விளக்கம் படிக்கலாம். வடமொழி புலவர்கள் சாத்திரங்கள் சொல்லும் வாக்கியார்த்தங்கள் பொருந்தாது விரோதப்படுமாயின் அவை விரோதமின்றி அர்த்தமாகும்படி லட்சணாவிருத்தியினால் பொருள் கொள்கின்றனர். திடமான அந்த லட்சணைகளும் 3 விதமாய் சொல்வார்கள். அவை விட்ட லட்சணை என்றும் விடாத லட்சணை என்றும் விட்டு விடாத லட்சணை என்றும் பெயர் பெறுவனவாம். அப்போ லட்சணாவிருத்தி அல்லது எந்த ஒரு அடிப்படையில், இலக்கணத்தின் அடிப்படையிலா அல்லது லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் நாம் எப்படி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒற்றுமையை
கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு உண்டான மெயின் கருத்து. இப்போ பாடலில் முதல் வரி என்ன அப்படின்னா, வடநூல் வல்லுனர்கள் வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள் சேராமல் அல்லது வாக்கிய பொருள் சேராமல். அப்போ ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் வருது. என்ன அப்படின்னா, வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம். ஒரு வார்த்தையை நம்ம உடனே காதில் கேட்குறோம் அப்படின்னா உடனே நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். வாச்சியார்த்தமாக நமக்கு என்ன ஆச்சு, அதனுடைய மீனிங் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு புரியவில்லை என்றால் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தேடணும். இல்லை அப்படி தெரிஞ்சவங்ககிட்ட யார்கிட்டையாவது கேட்கணும். இப்போ பொருள் வராத போது, ஒரு வார்த்தைக்கு பொருள் நமக்கு கிடைக்காத போது அதற்கு வேறு விதமான அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன என்று நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டி இருக்கின்றது. இப்போ வடநூல் வல்லார்கள், வடநூல் வள்ளுவர்கள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, வடநூல் அப்படின்னு சொன்னால் வடல் நூல் என்று சொல்லப்படுகின்றது. வடநூல் அப்படின்னா வடக்கு பக்கத்திலிருந்து வந்ததல்ல. வடமொழி அப்படின்னா வடக்கு பக்கத்திலிருந்து வந்ததல்ல. தென்மொழி அப்படின்னா தெற்கு பக்கத்திலிருந்து வந்ததில்லை. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உதாரணங்களும் ஒரு ஆழ்ந்த அர்த்தமும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வடல் மொழி அப்படின்னு சொன்னால் முதல் மீனிங் என்ன அப்படின்னா தூய மொழி. அப்போ மற்றதெல்லாம் தூயது இல்லாததா அப்படின்னா அந்த அர்த்தத்தை வச்சுக்க கூடாது. இருக்கிற மொழிகளில் இது உச்சிதமானது, உயர்ந்தது. வடல் நூல் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங், தூய மொழி. அப்போ இன்னொரு மீனிங் சொல்லப்படுகின்றது. எதுக்கு, வடமொழி அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொன்னால் சம்யக் ஞாயத்தே இதி சம்ஸ்கிருதம் அல்லது சம்யக் கிருதம் சம்ஸ்கிருதம். நன்கு உருவாக்கப்பட்ட மொழி, நன்கு செய்யப்பட்ட மொழி. வெல் கிரியேட்டட், வெல் கம்போஸ்டு, வெல் அரேஞ்சு, கிராமட்டிக்கலி. அப்படி நிறைய விஷயங்களை நம்ம சமஸ்கிருதத்துக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டிவ் விஷயங்களெல்லாம் சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லப்படுகின்றது, வடநூல் அப்படின்னு சொன்னால் செம்மொழி என்றும் சொல்லப்படுகிறது. செம்மொழி அப்படின்னு சொன்னால் நன்கு உருவாக்கப்பட்ட மொழி. இப்போல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, தமிழ் மொழியும் செம்மொழி தான் அப்படின்னு சொல்லி. எல்லா மொழியும் செம்மொழி தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த இடத்துல வேதாந்தத்திற்கு ஏற்ற மொழி, வேதாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு சரியான மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்ன அப்படின்னா வடமொழி. இலக்கணங்களால் நன்றாக உருவாக்கப்பட்டு இலக்கணங்கள் பொதிந்து இருக்கின்ற செம்மையான மொழி, செம்மைப்படுத்தப்பட்ட மொழி. அதுதான் என்னது அப்படின்னா வடமொழி. இன்னொன்று சொல்லுவாங்க, வடமொழி அப்படின்னு சொன்னால் வாடாமொழி. அது என்றைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மொழிக்கு அர்த்தத்தை என்ன பண்ணலாம், பல்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்கலாம். ஒரே வார்த்தைக்கு 10-20 அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி என்னது அப்படின்னா சமஸ்கிருதம் தான். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளை நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி கொடுக்கலாம். வடமொழி வாடாத மொழி. அப்போ தென்மொழி என்ன அப்படின்னா தேன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி என்ன பண்ணுறது அப்படின்னா தெவிட்டாத மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியும் தெவிட்டாத மொழி, தேன்மொழின்லாம் கூட சொல்லலாம். அப்போ தெலுங்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், சுந்தர தெலுங்கு, அழகானது அப்படின்னு சொல்கிறோம். சுந்தரம்னா அழகு. முருகனை சொல்கிறோம், முருகன் என்றால் அழகு, தமிழ் என்றாலும் அழகு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எல்லா மொழிக்கும் அடைமொழி இருந்தாலும் இந்த இடத்தில் ஆசிரியர் என்ன குறிப்பிடுகின்றார், வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள் சேராமல். வாசகப் பொருள் அப்படின்னு சொன்னால் ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லும் வாச்சியார்த்தம் பொருந்தாமல் முரண்பட்ட அர்த்தம் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நீ அப்படிங்கிறத சொல்கிறார். வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள் சேராமல் இடராகின் பொருளாம் வண்ணம் இலக்கண உரையால் கொள்வர். ஒரு வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் சரியா தெரியல,
அது நமக்கு தொந்தரவு கொடுக்குது. நம்மால் அதை சரியானபடி பொருத்தி பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு உண்மையான அர்த்தம் ஒன்று இருக்குது, லட்சியார்த்தமான ஒரு அர்த்தம் இருக்குது, அது நமக்கு தெரியல. ஆனால் எதை கொண்டால், எதனுடைய துணையை நாம் நாடினால் அந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எந்த மொழி அப்படின்னா வடமொழி, சம்ஸ்கிருதம். இப்போ வடநூல் வல்லவர்கள் யார் யார் இருக்கா அப்படின்னா நிறைய ஆச்சாரியர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆச்சாரியர்கள், சன்னியாசிகள், மடாதிபதிகள், பீடாதிபதிகள் எல்லாம் உலகமெங்கும் இந்தியா முழுவதும் என்னது அப்படின்னா வேதாந்த மடங்கள் இருந்திருக்கின்றது. எல்லாரும் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் தான். அப்போ இடராகின் பொருளாம் வண்ணம் இலக்கண உரையால் கொள்வார். இடராகின் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ நமக்கு என்ன சந்தேகம்? தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தில் தத்துவம், ஜீவன், ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணி ஆகணும்? கோரலேட் பண்ணி ஆகணும். அது ரெண்டும் நம்ம சம்மரைஸ் பண்ணி ஆகணும், ஈக்குவேஷன் பண்ணி ஆகணும். A is equal to B, B is equal to C, therefore A is equal to C அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜீவன், ஈஸ்வரன், பிரம்மம் அப்படிங்கிறது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சமன்படுத்தி ஆகணும். இப்போ முதல்ல ஜீவேஸ்வர ஐக்கியத்தை பார்க்கணும், அப்புறம் தான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கொண்டு வர முடியும். அப்போ ஜீவனும் ஈஸ்வரனும் என்ற வாக்கியம், அந்த வார்த்தைகளுக்கு பொருள் வரவில்லை, பொருள் நம்மளால் சரியாக என்ன பண்ண முடியல, பொருத்த முடியவில்லை. பேதம் நிறைய இருக்குது. அது சரியாக பொருள் வரும்படி எங்கே இருக்குது அப்படின்னா இலக்கண உரையால் அல்லது லட்சியார்த்தங்களால் என்ன பண்ணியாகணும் அப்படின்னா பொருள் கொள்ள வேண்டும். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நமக்கு அந்த பொருள் சரியாக இருக்கும், எந்த கான்செப்டில் பார்த்தோம்னா அந்த பொருள் சரியாக இருக்கும், எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா அந்த பொருள் சரி வரும் அப்படிங்கிறது எது அப்படின்னா இலக்கண முறையால் அல்லது லட்சியார்த்தங்களால் பொருள் கொள்ள வேண்டும். வாட்சியார்த்தங்களால் பொருள் கொண்டோமானால் பேதம் வந்து விடுகிறது. லட்சியார்த்தத்தை அடிப்படையாக கொண்டு நாம் பொருள் பார்த்தோம், அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா பேதம் வரவில்லை. என்ன ஆகுது அப்படின்னா ஐக்கியம் சம்பவிக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லும் வாட்சியார்த்தம் பொருந்தாமல் நமக்கு முரண்பட்ட பொருள் வந்துவிட்டால் நம்ம என்ன செய்யணும்? அந்த வடநூல் வல்லுநர்கள் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல் போய்விடுவதில்லை. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த இடராகின் பொருளாம் வண்ணம் பொருளை நம்ம ஒன்று சேர்ப்பதற்கு ஏற்றார் போல இலக்கண உரையை கொள்வார். அது என்ன இலக்கண உரை? வாட் இஸ் த லாங்குவேஜ்? இலக்கணம்னா தமிழ் இலக்கணம், சமஸ்கிருத இலக்கணம் கிடையாது, வேதாந்த இலக்கணம். வேதாந்தத்திற்குன்னு சொல்லி ஒரு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லட்சணம் இருக்கு, ஒரு இலக்கணம் இருக்கு. அது என்ன இருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னா வடமொழியில் இருக்கின்றது, வேதத்தில் இருக்கின்றது, சாஸ்திரத்தில் இருக்கின்றது, உபனிஷத்தில் இருக்கின்றது. இப்போ நாமெல்லாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே சாகாச்சந்திர நியாயம், அருந்ததி நியாயம் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சாகாச்சந்திர நியாயம், அருந்ததி நியாயம், இப்படிலாம் நிறைய நியாயங்கள்லாம் பார்த்தோம். அதுபோல இந்த இடங்களில் சில லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னா திடமான அதுவும் மூன்றா செப்புவார் விட்டதென்றும். அந்த மாதிரி நம்ம இலக்கண முறையோட வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற த மெத்தடாலஜி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் ஆர் வேர்ட்ஸ் விச் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு இன் த வேதாந்திக் டெக்ஸ்ட். அது வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைகள் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜியை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை அவங்க வரைமுறை செய்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள். அது எப்படி இருக்குது அப்படின்னா அல்ப சொல்பமாக கிடையாது, வளவளா குளகுளான்னு கிடையாது, அவல் பாலில் ஊற வச்ச அவல் மாதிரி கிடையாது. திடமான அதுவும் மூன்றா செப்புவார்
விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாதென்றும் பேராமே. எதுக்கு இப்படி நீட்டி முழங்கிக்கிட்டு இருக்கணும்? ஒரேடியாக சொல்லிடுறேன். விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம். நீங்களாம் நினைக்கலாம், இதில் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே சுவாமி, இது விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம், ஏற்கனவே பெயரைத்தான் சொல்லியிருக்கோம், அந்த வார்த்தையை நம்ம காதால் கேட்டிருக்கோம், அதற்கு விளக்கம் நம்ம இன்னும் சரியாக பார்க்கல. அப்போ உறுதியாக அந்த லட்சணங்களை நாம் பார்த்தோமானால், லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் நாம் அந்த பொருளை நாம் புரிந்து கொண்டோமானால் அதுதான் உண்மை. உறுதியாக அந்த லட்சியார்த்தங்களை 3 விதமாக சொல்லுகின்றார்கள். என்னது அப்படின்னா, ஜெகல் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜகாஜகல் லட்சணம். இது சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். தமிழில் சொல்கிறது விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம். அதுதான் இந்த பாடலில் சொல்லியிருக்கார். அப்போ வாச்சியார்த்தத்தை விட்டு விட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பகுதியை விட்டுறணும், ஒரு பகுதியை எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். கங்கையில் கிராமம் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொன்னேன். கங்கையில் கிராமம் அப்படின்னா, கங்கையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு மேலே கிராமம் இருக்காது. கங்கை கரையோரம் கிராமம். அப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், கங்கையில் கிராமம் அப்படிங்கிறத கங்கையை விட்டுட்டோம், விட்ட லட்சணம். நம்ம என்ன சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, லட்சியார்த்தத்தை சேர்த்துக்கிட்டோம், வாச்சியார்த்தத்தை வார்த்தையை விட்டுட்டோம். கங்கையில் கிராமம் அப்படின்னு சொன்னால் கங்கை கரையோரம் இருக்கின்ற கிராமம் சொல்லி மாற்றிக்கிட்டோம். அது உண்மைதானே? அதை சொல்லுவதற்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கங்கையில் கிராமம், உங்களுடைய கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா கங்கையில் இருக்குதுன்னு சொல்லிடுறான். உண்மையிலே அது கங்கையில் கிடையாது, கங்கை கரையோரம் அந்த கிராமம் இருக்குது. இது என்னது அப்படின்னா விட்ட லட்சணம். இப்போ விடாத லட்சணம் ஒன்று இருக்குது, விட்டு விடாத லட்சணம் ஒன்று இருக்குது. அப்போது எதை விட வேண்டுமோ அதை விட்டு விட்டு, எதை சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்து கொண்டு நாம் பொருள் பார்த்தோமானால் அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா விட்டும் விடாத லட்சணம், ஜகாஜகல் லட்சணம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை தத்பதம் தொம்பதம் அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விட்டும் விடாத லட்சணத்தை வைத்து புரிந்து கொள்ள போகின்றோம். ஒரு சிலதை வேணான்னு ஒதுக்கிடுறோம், ஒரு சிலதை சேர்த்துக்கிறோம். எதற்காக அப்படின்னா, அடிப்படையில் உண்மையில் தத்துவத்தில் தத்துவ சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் அடிப்படையாக ஒன்று ஒற்றுமையாக இருக்கின்றது. அதுதான் ரொம்ப மெயின். அதனால் மற்றதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுறோம், விட்டுடுறோம். எது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் லைனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இதுதான் என்னதுன்னா விட்டும் விடாத லட்சணம். அப்போ விட்ட லட்சணம் விடாத லட்சணத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய அதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஆனாலும் இந்த 3 விஷயங்களை வைத்துக்கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு ஜீவேஸ்வர ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அரைவு பண்ண போகிறோம், டெரைவ் பண்ண போகிறோம், ஐக்கியத்தை பார்க்க போகிறோம். அப்போ திடமான அதுவும் 3 செப்புவார் விட்டதென்றும் விடல் இலாதென்றும் விட்டு விடாதென்றும் பெயராமே. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, வடநூல் வல்லார்கள் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல் இடராகின் பொருளாம் வண்ணம் இலக்கண உரையால் கொள்வார். வேதாந்த இலக்கணத்தை வைத்துக்கொண்டு பெரியவர்கள் நமக்கு இந்த சமஸ்கிருத பாஷையின் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றதை, உபனிஷத் பிரம்மசூத்திரம் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றதை, மற்ற வேதாந்த கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றதையெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு கூட்டி பொருள் கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு ஐக்கிய பாவனையை கொண்டு வர வேண்டும். அப்போ வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. லட்சியார்த்தமாக பார்க்கறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு தான் இந்த 3 மெத்தடு. அதுதான் இந்த 4வது வரியில் சொல்கிறார், விடல் இலாதென்றும் விட்டு விடாதென்றும் பேராமே. அதாவது இந்த தத்துவமசி மகா வாக்கியத்துக்கு ஐக்கிய சம்பந்தம், ஐக்கிய பாவனை எப்படி பார்ப்பது என்பதற்கு சூத்திரம், ஃபார்முலா
இந்த பாடலில் சொல்லப்படுகின்றது. அந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து வேதாந்த இலக்கணத்தின்படி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் நம்ம படித்தோம் அப்படின்னா we are able to understand, not misunderstand, not wrong understand, right understand. அதுதான் என்னது அப்படின்னா சாஸ்திர யோனித்வாத் அப்படின்றது ஏற்கனவே நம்ம அந்த பாடலில் சென்ற 69வது பாடல் 68வது பாடலில் பார்த்தோம். சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆழ்ந்து படித்து பாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், அதை பிடிச்சிக்க. சரண்டர் டு சாஸ்திரம். ஆலவர் கடவுள் ஆணை அனைத்துக்கும் சாட்சி நீயே அப்படின்னு சொல்லி முடிச்சார் இல்லையா? அது எல்லாமே இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியாகணும், கனெக்ஷன் கொடுக்கணும். அது ஏற்கனவே படித்ததெல்லாம் நம்ம இதில் வந்து என்ன பண்ணியாகணும், கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்பொழுது தத்துக்கும் தொம்பதத்திற்கும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்பந்தம் கிடைக்கின்றது, ஐக்கியம் வருகின்றது, பேதம் ஒழிகிறது. அதுதான் இந்த நம்ம பாடலில், இந்த பாடலுடைய அர்த்தம் அதுதான். இப்போ இந்த பாடலை படித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாக்கிய பொருள் சேராமல் இடராகின் பொருளாம் வண்ணம் இலக்கண உரையால் கொள்வார், திடமான அதுவும் மூன்றா செப்புவார், விட்டதென்றும் விடலிலாதென்றும் விட்டுவிடாதென்னும் பேராமே. இப்போ இந்த பாடலுக்கு விளக்கம் படிங்க. வடமொழி புலவர்கள் சாத்திரங்கள் சொல்லும் வாக்கியார்த்தங்கள் பொருந்தாது விரோதப்படுமாயின் அவை விரோதமின்றி அர்த்தமாகும்படி லட்சணா விருத்தியினால் பொருள் கொள்கின்றனர். இடமான அந்த லட்சணைகளும் 3 விதமாய் சொல்வார்கள். அவை விட்ட லட்சணை என்றும் விடாத லட்சணை என்றும் விட்டு விடாத லட்சணை என்றும் பெயர் பெறுவனவாம். முடிச்சிருவோம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.